பட் இந்த கதைக்குள்ள எல்லா எமோஷன்ஸும் இருந்தது. ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்குமான லவ் இருந்தது, ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, டிஸ்கஸ்டிங்கான பல விஷயங்கள் இருந்தது. அதை தாண்டி எப்படி ஒரு மனுஷன் ஓவர் கம் பண்ணிட்டு வரான், வில் பவர்ன்றது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனால் அச்சீவ் பண்ண முடியும், நம்ம கூட இருந்தவனை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அதுவும் அவன் நண்பனாக இருக்க பட்சத்தில் நண்பன் அப்படின்னு ஒருத்தன் மாறுறான்றதுக்கு அவன் வருஷ கணக்கில் கூட இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. அதுக்கு ஒரு நாள் போதும், ஒரு நாள் கூட ஏங்க, ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் போதும், அவன் ஒரு நல்ல நண்பன், அவன் நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கணுன்றத ஒரு மனுஷன் யோசிக்கிறது. அண்ட் அது யோசிக்கிற மனுஷன் அவன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு ரிஸ்க் எடுப்பான்றதை காட்டுறது, தெரியாத மனுஷங்களுக்கு தெரியாதவங்க உதவி பண்ணுறது, எதிரி இருந்தாலும் அவனுக்காக உதவி பண்ணுறது, வாழ்க்கையில் சாகிற தருணத்தில் நம்ம செஞ்ச எல்லா தப்பும் ஞாபகம் வரும் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா உணர்ந்து தன்னோட உயிரை விட்டுடுறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க.